மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல அவரும் குருவன நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் போவீங்க, இதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, ஆனாலும் எதிர்பாராத செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நார்மலாக இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் இந்த வாரம் முயற்சி பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பெருசாக எஃபர்ட் எடுத்து எதுவுமே நீங்கள் காரியம் பண்ணணுங்கிற அவசியம் இந்த வாரம் இல்லை. அப்படி பண்ணாலும் பெருசாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் திருப்திகரமாக பாருங்கள். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில், ட்ரேட்மார்க்கில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் நடைமுறையில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். பெருசாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, பட் வருமானங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் ஏதாவது இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம், அல்லது ஒரு லாங் லீவை போட வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.